நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பார்த்ததும் அப்படியே வண்டி ரிவர்ஸ்ல போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஒத்துக்கங்க சார். ஆமாம், பின்னாடி போனேன். இல்ல, எதுக்கு என்ன பார்த்து பின்னாடி போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தான். ஏன் சார் எனக்கு போய் பயப்படுறீங்க? பயம்லாம் இல்லை, ஏதாவது கேள்வி பண்ணி சிரிப்பீங்க. எதுக்கு தேவையில்லாமட்டு தான். மிஸ்டர் ஸ்டாலின், கடவுள் கெட்டவங்கள பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போவாரு, ஆனா பஸ் ஏத்தி விட மாட்டாரு. நல்லவங்கள வீட்ல இருந்தே கிளம்ப விடாம சோதிப்பாரு, ஆனா கடைசியில போக வேண்டிய இடத்துக்கு கால் டாக்ஸிலே கொண்டு போய் விடுவாரு. ஏன் சார், உருப்படாத 30 பசங்களை வச்சிட்டு இருக்கிற நீங்களே இந்த துள்ளு துள்றீங்கன்னா, மணிமணியான பசங்க இருக்காங்க சார் என் கிளாஸ்ல. நான் எவ்வளவு துள்ளு துள்ளணும்? ஆமா, அந்த வெண்ணில என்ன மார்கரெட் தாட்சரா அப்படியே இங்கிலீஷ்ல பொளந்து கட்டுறதுக்கு? பாத்தீங்கல்ல ஸ்டேஜ்ல அவ எப்படி ஒரு வார்த்தை கூட பேச முடியாம நின்னான்னு. முதல்ல உங்க பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னு கத்து கொடுங்க சார், அப்புறமா பாடம் கத்து கொடுக்கலாம். ஏன்னா மரியாதை இல்லாதவங்க வீட்டு வாசல்ல சரஸ்வதி மிதிக்க கூட மாட்டா. முறைக்காதீங்க சார். பசங்களுக்கு நாய் மாதிரி கத்துறதுக்கும் குரங்கு மாதிரி குதிக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு A for apple, B for ball, C for catன்னு கத்து கொடுங்க. பிரயோஜனமா இருக்கும்ல. நீங்க நினைக்கிறதெல்லாம் விட உங்க பசங்க எங்கேயோ கீழே தரையில இருக்காங்க. They are very below the standard. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் வெண்ணிலா. முதல்ல படுத்து கிடக்கிற அவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கிற வழிய பாருங்க, அப்புறம் நிக்க வைங்க, நடக்க வைங்க. எடுத்த உடனே ஓட வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாவம் நீங்க தான் முட்டாள் ஆயிடுவீங்க. உங்களோட வீம்புனால பாவம் இப்ப கஷ்டம் அந்த பொண்ணுக்கு தான். என்ன சார், ஏதாவது பேசுங்க. நீங்களும் வெண்ணிலா மேடையில அமைதியா நின்ன மாதிரி சைலண்டா நின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்க டைம் பேசுறீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு டைம் வருங்கிறீங்களா? ஏன் வரக்கூடாதா? இது ஆல்ரெடி உங்க டைம் தான் சார். என்ன கொஞ்சம் பேட் டைம். சீரியஸ் டைமா இந்த ஸ்கூல்ல சுத்திட்டு இருந்த நீங்க இப்ப காமெடி டைமா நிக்கிறீங்க. நான் வரேங்க. பொறுங்க பாஸ், நாங்களும் உங்களை கொஞ்சம் கலாய்ச்சிக்கிறோமே. உங்களை ஃபர்தரா கலாய்க்க நிறைய வாய்ப்பு வரும்னு வைங்களேன். இருந்தாலும் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுல்ல. இங்க பாருங்க, எனக்கு டைம் ஆகுது, கிளாஸ் எடுக்கணுங்க. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் போங்க பாஸ், நீங்களும் உங்க பசங்களும் காமெடி பண்ணிக்கிட்டு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, நம்ம அழகன் சார் வந்து அவசர வேலையா அம்பை போயிருக்காராம். உங்களை வந்து கலாய்க்கிறேன்னு எனக்கு SMS பண்ணியிருந்தாரு. உங்க கையில என்ன வைரமோ பவளமோ முத்தம் வச்சுக்கிட்டு அத மார்க்கெட்ல விற்க வந்திருக்கீங்களா? உங்க கிட்ட இருக்கிற எல்லாமே வெறும் கூழாங்கல் பாஸ், விலையே போகாது. அத விற்கணும்னு நினைச்சீங்கன்னா பாவம் நீங்க தான் ஏமாந்து போவீங்க. முதல்ல உங்க பசங்களுக்கு 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகுறது எப்படின்னு கத்து கொடுங்க. அத விட்டுட்டு போட்டி கீட்டின்னு காமெடி பண்ணிக்கிட்டு போங்க பாஸ், போங்க. உங்க கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல, பை. என்ன ஸ்டாலின், எப்படி இருக்கீங்க? ஆளே காணோம். வாங்க சார். என்ன நீங்கள் மட்டும் இன்னும் வந்து துக்க விசாரிக்கலன்னு பார்த்தேன். அதான் தேடுன்னு தேடினேன், நீங்கள் தான் கண்ணிலே படலை. அது எப்படி சார், தோத்தவனை நோண்டி பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம். கூட இருக்கிறவனுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதை விட மகிழ்ச்சி நமக்கு வேற என்னவா இருக்க முடியும்? ஏ ஸ்டாலின், என்ன தைரியத்தில் இங்கிலீஷ் பேச்சு போட்டிக்கு 7C பசங்களை நம்பி பேர் கொடுத்தீங்க? அட போங்க சார், நீங்கள் என்ன முதல்ல இருந்து வரீங்க? ஒரு தமிழ் பேச்சு போட்டினா பயல்களை வெளுன்னு வெளுத்து தயார் பண்ணியிருக்கலாம். நல்ல வேலை சார், இங்கிலீஷ் பேச்சு போட்டி வச்சாங்க. இல்லைண்டா பசங்க பூரா வீல் சேரில் போய்த்தான் பேசியிருக்கேன்னு.
வீல் சேர்ல போறானுங்களோ ஸ்ட்ரக்சர்ல போறானுங்களோ கண்டிப்பா போய் பேசியிருப்பானுங்க. இப்படி பேசாம சொதப்பி இருக்க மாட்டானுங்க. ரிசல்ட் தானே ஸ்டாலினுக்கு முக்கியம். எல்லாரும் அதை தானே எதிர்பார்க்குறாங்க. 200க்கு 200 மார்க் பையன் எடுக்கிறானான்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அவன் சந்தோஷமா படிச்சானா இல்ல 2 வருஷம் செத்து சுண்ணாம்பாகி படிச்சானான்னு யார் பார்க்குறாங்க? சார் உங்களுக்கு வேண்டாம் போகிற இடம் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு போகிற வழி ரொம்ப முக்கியம் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்க அன்பு வழியில எல்லாரையும் கூட்டிட்டு போறதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். ஸ்டாலின் சொல்ல மறந்துட்டேன், இந்தாங்க. என்ன சார் இன்னைக்கு என்ன உங்களுக்கு பிறந்த நாளா? என்ன கிண்டல? இல்லை திடீர்னு சாக்லேட்லாம் தர்றீங்களே அதான் கேட்டேன். இந்த சாக்லேட்டு எஸ்தர் கொடுத்தது. எஸ்தர் கொடுத்ததா? ஏன் ஏன் என்னன்றீங்க? போட்டியில ஜெயிச்சதுக்காக கொடுத்ததுங்க. சார் அவங்க எந்த போட்டியில் சார் ஜெயிச்சாங்க? என்ன சார் போட்டு வாங்குறீங்களா? இல்லை சார் நிஜமாக தான் கேட்குறேன். அவங்க கிளாஸ் பையன் பேச்சு போட்டியில் ஜெயிச்சான்ல, அதான். என்ன சார் இதை கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்கே சார். இதுல என்ன ஸ்டாலின் அசிங்கம் இருக்கு? சார் ஒரு சாதாரண பேச்சு போட்டியில் அவன் கிளாஸ் போய் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு எதுக்கு சார் உங்க இப்படி நடந்துக்கிறேன்னா? என்னமோ பெரிய எதிரியை தோக்கடிச்ச மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சார் போட்டின்றது என்ன? பசங்களுக்குள்ள மோட்டிவேஷன் தர்றது மட்டும்தான். 2 கிளாஸுக்கு நடுவில் பகையை வளர்க்குறது இல்லை சார். என்னமோ ஜெயிச்சிட்டோம் இப்படி ஓவர ஆடுனா தோற்று போன பசங்க மனசில் பகையும் வெறுப்பும் தான் சார் வளரும். ஸ்டாலின் நீங்க வித்தியாசமானவர். வித்தியாசமா என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் போட்டினா போட்டி தான். ஜெயிச்சவன் கொண்டாடுவான், தோத்தவன் கொஞ்சம் மூஞ்ச தொங்க போட்டுட்டு போக வேண்டியதுதான். பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? போர் மாதிரி இருக்கு ஸ்டாலின். அதான் நல்ல விளையாட்டு. அதான் சார் நம்ம பிரச்சனையே. நாட்டில் அப்பப்போ வார் நடக்குது, நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதை நம்ம விளையாட்டை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த விளையாட்டை வார் மாதிரி எடுத்துக்கிறோம். தப்பு எடுங்க ஸ்டாலின். ஜெயிச்சவங்க கொண்டாடிட்டு போகட்டும். கொண்டாடட்டும் சார், அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல. அவங்களுக்குள்ளே கொண்டாடட்டும். பசங்க மனசில் ஏன் சார் இப்படி தேவையில்லாமல் பகையை வளர்க்கணும்? சரி சரி பார்த்துக்கலாம். சார் ரொம்ப தப்பாக இருக்காங்க சார் இந்த எஸ்தர். அட என்னங்க இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ என்ன ஜெயிச்சு அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அவங்க உங்களை ஜெயிச்சாகணும் சார். அவங்க ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வேலை. நீங்க சவால் விட்டுக்கிட்டதும் அவங்க இந்த போட்டியில ஜெயிச்சதும் எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாதவனுக்கும் தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சாக்லேட். வேலைக்கான போட்டியில முதல் சுற்றுல அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறது எஸ்தர் டீச்சர் தான். தப்பு சார், ரொம்ப தப்பு. என்ன சார் அந்த எஸ்தர் டீச்சர் இப்படி இருக்காங்க? டீச்சருக்கான பேசிக் எத்திக்ஸ் கூட அவங்ககிட்ட கிடையாது சார். விடுங்க ஸ்டாலின், பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெண்ணிலா. மிஸ் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை டீச்சர். அது என்னது கையில? காட்டு. இது பேச்சு போட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணதா? இது இன்னும் விடலையா நீ? நீ வெளியெல்லாம் ரொம்ப நல்லா பேசினேன்னு எல்லாரும் சொன்னாங்க. உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அவ்வளவுதான். மத்தபடி யூ ஆர் பர்ஃபெக்ட். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களே, அவங்க பேர் என்ன? எசக்கி, அப்புறம் சனி டீச்சர். அவங்க 2 பேர்கிட்ட நீ டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூம் பின்னாடி நீ பேசி காட்டிட்டு இருந்தல்ல, அதை நான் கேட்டேன், ஃபுல்லா கேட்டேன். நிஜமாவே நீ ரொம்ப நல்லா பேசின வெண்ணிலா. உண்மையை சொல்லணும்னா நீ தான் ஜெயிப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு பேசல, அதனாலதான் ரவி ஜெயிச்சான். நீ மட்டும் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துல யாராலையும் நின்று இருக்க கூட முடியாது. இங்க பாரு, சண்டை சவால் எல்லாம் எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் மட்டும்தான், உனக்கும் எனக்கும் கிடையாது. புரியுதா? இனிமே இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே சாரு? சரி,
சாரும் உனக்கு சொல்லி கொடுக்கட்டும், நானும் சொல்லி தரேன். சரியா? ம். ஆமா, அன்னைக்கு ஏன் அவ்வளவு அழுத? ஏய், இங்க பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கவே மாட்டேன். சரியா? அழாத, கண்ணத்தோட. இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழக்கூடாது வெண்ணிலா. எனக்கு புரியுது வெண்ணிலா, இதுதான் நீ ஏறின முதல் மேடை அல்ல. ஆரம்பத்துல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அதுவும் இல்லாம உன் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. நீ நல்லா பேசணும்னு எதிரில 40 பேர் உட்கார்ந்து உன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி பேச்சு வரும்? பரவாயில்ல, இப்படிதான் எல்லாரும் ஆரம்பத்துல சொதப்பதான் செய்வாங்க. இப்ப பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல சூப்பரா சொதப்புனவங்க தான். உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டா? நானே ஒரு பெரிய பயந்தாங்கொள்ளி தான். அப்படியா டீச்சர்? ஆமா, சின்ன வயசுல ராத்திரியில அம்மா கூட தான் படுத்துப்பேன். ஏன் பாத்ரூம்க்கு தனியா கூட போக மாட்டேன், அவ்வளவு பயப்படுவேன். யாராவது கொஞ்சம் சத்தமா பேசினா அழ ஆரம்பிச்சிடுவேன். பரீட்சையில கேள்விக்கு பதில் தெரியலனா அழுவேன், கணக்கு வரலனா அழுவேன். ஏன் நான் பேசும்போது அம்மா கேட்கலனா அதுக்கும் உட்கார்ந்து அழுவேன். நானும் தான் மிஸ். அப்ப எனக்கு அருவின்னு ஒரு பட்ட பேர் கூட இருந்துச்சு. எனக்கும் பட்ட பேர் வாட்டர் டேங்க். அப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என் கண்ணுல இருந்து வாட்டர் டேங்க திறந்து விட்டுருவேன் டீச்சர். சரியாயிடும். நானும் அப்படி இருந்தவதான். இப்ப பாத்தியா எவ்வளவு தைரியமா இருக்கேன்னு? நீயும் மாறிடுவ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே எனக்கு என்ன சின்ன வயசுல பாக்குற மாதிரி தோணும். இனிமே எதுனாலும் பயப்படாம என்கிட்ட கேளு. சரி மிஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே எதுக்கும் அழவே கூடாது. ஏய், அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப கண் கலங்கினா என்ன அர்த்தம்? முதல்ல கண்ணத்தோட. தேங்க்ஸ் மிஸ். சே, வா இங்க. குட் கேர்ள்ல. இனிமே இப்படி எல்லாம் அழக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் ஸ்பீச் காம்படிஷன்ல நான் உன்னை ட்ரெயின் பண்ணுவேனா? சாரும் நானும் சேர்ந்து சொல்லி கொடுத்து நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவியா? ஓகே? எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, இந்த பீரியடு எஸ்ஆர் டீச்சர் கிளாஸ். பேச்சு போட்டிக்கு அப்புறமா இப்பதான் வராங்க. ரவி மேடையில் ஏறி கிளி கிளின்னு கிழிச்சானே, அது யார் எழுதி குத்தது? இவங்க தான். நாங்க கூட ரவி அடிச்சதா? அவங்க தான் அழகா கிட்ட போட்டு கொடுத்தாங்க. அத விடுடா, ரவிக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சது யாரு? அவங்க தான். அதனால இன்னைக்கு யாரும் அவங்க கூட நம்ம பேசக்கூடாது. அவங்க என்னதான் கேட்டாலும் யாரும் வாயே தரக்கூடாது. அது எப்படி முடியும்? அவங்க என்ன கேட்டா வாய் தரேன் சொல்லி தானே ஆகணும். கண்டுக்காம விட்டுடுறா, அவ்வளவுதான். இது பார், அவங்க அழகன் கிட்ட போட்டு கொடுத்தாலும் நம்ம யாரும் வாயே திறக்க கூடாது. அழகன் கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட போட்டு கொடுத்தாலும் வாயே தரக்கூடாது. ஆமா ஆமா. டீச்சர் தான் நம்மள தோக்க வச்சிட்டாங்களா, அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா, டீச்சர்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணல? அவங்க ஒன்றும் நம்மள தோக்க அடிக்கல. தோக்கான் இருக்கு, இதான் வாய் வந்து பேசவே இல்லையே, அதான். அப்ப கூட டீச்சர் நமக்கு சப்போர்ட் பண்ணல. கைபாம் சொல்றதா சரி, யாரும் பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப போங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கிரைண்டர் டீச்சர் சப்போர்ட்டா? நீ சப்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் இத சொன்னேன். அது உங்களால பொறுத்துக்க முடியல, அப்படிதானே? ஏய், எல்லாம் உன்னாலதான். ஏய், பஞ்சாயத்து கட்டுப்படுறியா இல்லையா? இல்ல கிளாஸ் விட்டு தள்ளி வைக்கவா? ஏய், என்ன தள்ளி வச்சிருவே? நீ தள்ளி வச்சிருவேடா. ஏய், என்ன? இப்ப நமக்குள்ள தேவையில்லாம சண்டை. அவன் என்ன சொன்னான்னு கேட்டு தானே இருந்த. சரி சரி, அது இருக்கட்டும். ஆனாலும் டீச்சர் பண்ண தப்பு தான். அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா வரும். என்ன சொல்றீங்க? ஏய், நீ என்ன சொல்ற? சரி 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 சொல்லிட்டு நீங்க மட்டும் டீச்சர் கிட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான். நாங்களா ஒண்ணு பேச மாட்டோம். டேய் மணி, உன்னையும் சேர்த்துதான். நானும் பேச மாட்டேன். அது குட் மார்னிங். என்னாச்சு இவங்களுக்கு? சம்திங் ராங். சிட் டவுன். ஏய், இப்ப டீச்சர் பார்த்து எதுக்கு ஈன்னு பழக்கமிச்ச? ஏன்பா கோச்சுக்கிற? ஏன்பாவா? அவங்களாலதான் நீ தோத்த தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சரியா பேசவே இல்லை.
டீச்சர் நல்லவங்கப்பா. உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான். யார் யாரெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலையோ உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க போல இருக்கே. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அது உங்களுக்கு குட் நியூஸா பேட் நியூஸான்னு எனக்கு சரியா தெரியல. இனிமே உங்களுக்கு வாரத்துக்கு 2 கிளாஸ் ஜிகே, அதாவது ஜெனரல் நாலேஜ். அதையும் இனிமே நான் தான் எடுக்க போறேன். என்ன காதுல விழுதா இல்லையா? என்ன ஆசீர்வாதம்? ரவி, என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஓ, அப்ப நீங்க யாரும் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிதானே? சரி, பரவாயில்ல. நீங்க பேசாட்டியும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு என் கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட சில ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது போதும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் பார்க்கணும். உலகத்திலேயே நீளமான நதி எதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. Which is the longest river in the world? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பதில் தெரியலையா? இல்ல யாரும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? எஸ்தர், ஏதாவது பண்ணி இவங்கள சமாளி. ஓகே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சாக்லேட். கைபோம், கண்ட்ரோல் கண்ட்ரோல். சாக்லேட்டை பார்த்து வாங்கிடாதரோ. ஐயம்முடு. நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா சாக்லேட் தருவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விதான். கரெக்ட் பதில் சொல்றவங்களுக்கு இந்த சாக்லேட். என்ன கேள்வி கேட்கலாமா? எல்லாரும் ரெடியா? என்ன பதிலே காணோம்? யாருக்கும் சாக்லேட் மேல ஆசையே இல்ல போல. யார் சொன்னது? கொடுத்து மட்டும் பாருங்க, அப்படியே சாப்பிட்டுருவேன். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தலைநகரம் எது? Which is the capital city of India? இந்த சிம்பிளான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண இந்த கிளாஸ்ல யாருமே இல்லையா? சொல்லு, இந்தியாவின் தலைநகரம் என்ன? கொல்கத்தா. வெரி குட், ரைட் ஆன்சர். கம் ஹியர். உன் பேர் என்ன? ராகவன். கரெக்டான ஆன்சர் சொன்ன ராகவனுக்கு இந்த சாக்லேட். போ. கவுத்துட்டு எல்லாரும் ராகவனுக்கு கை தட்டுங்க பாப்போம். இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் டீச்சர். தப்பான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் நியூ டெல்லி டீச்சர். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப எங்க போச்சு உங்க கோவம் எல்லாம்? கோத்துட்டீங்களேடா.